நானம் ஓ நானே நன்னே நானம் ஓ நானே நானம் நன்னே நானே நன்னே நானம் வாருங்கடா தம்பி மரே வரிசையுடன் நாமும் அட வரிசையுடன் நாமும் அந்த வள்ளி கீழங்கெடுக்க போவோம் ஐயா காட்டில் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானம் ஓ நானே நன்னே நானம் ஓ நானே நானம் நன்னே நானே நன்னே நானம் செய்தார் அண்ணன் மாரே தம்பி மாரே அனைவருமே வாங்க அட அனைவருமே வாங்க நம்ம ஆர்வமுடன் கிளங்கெடுக்க போவோம் ஐயா காட்டில் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானம் ஓ நானே நன்னே நானம் ஓ நானே நானம் நன்னே நானே நன்னே நானம் புள்ளி முள்ளு புதர்களை தாண்டுங்கடா தம்பி நீங்க தாண்டுங்கடா தம்பி நம்ம சுறுசுறுப்பா கிளங்கெடுக்க போவோம் ஐயா காட்டில் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானம் ஓ நானே நன்னே நானம் ஓ நானே நானம் நன்னே நானே நன்னே நானம் பொய்யாரமாய் கையை வீசி நடங்களடா தம்பி நீங்க நடங்களடா தம்பி நம்ம ஒற்றுமையாய் கிளங்கெடுக்க போவோம் ஐயா காட்டில் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானம் ஓ நானே நன்னே நானம் ஓ நானே நானம் நன்னே நானே நன்னே நானம் நம்மரே நம்பி மரே அனைவருமே வாங்க அனைவருமே வாங்க நம்ம ஆர்வமுடன் கிளங்கெடுக்க போவோம் ஐயா காட்டில் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானம் ஓ நானே நன்னே நானம் ஓ நானே நானம் நன்னே நானே நன்னே நானம் கிளங்கெடுத்த குழிகளிலே சேயழுகோன் சத்தம் நல்ல சேயழுகோன் சத்தம் நீ எழுந்து வாடா ஏழு பேரும் என்னவென்று பொத்தையா நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானம் ஓ நானே நன்னே நானம் ஓ நானே நானம் நன்னே நானே நன்னே நானம் பின்குழந்தை தான் எடுத்து பிரியமுடன் வளர்ப்பி அட பிரியமுடன் வளர்ப்பி அட பித்தர்களே இக்காரியில் நான் உரைப்பேன் கேளு தயா தங்கே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானம் ஓ நானே நன்னே நானம் ஓ நானே நன்னே நானம் பூனை தூக்கி எங்களடிய மரே ஓம் அக்கறை மரே ஓம் அந்த குமரையத்தில் கிழங்கெடுக்க போவராமோ பூனை தூக்கி எங்களடிய மரே ஓம் அக்கறை மரே ஓம் அந்த குமரையத்தில் கிழங்கெடுக்க போவராமோ சூரி ஒரு புலதனிலே தம்பி சுறுசுறுப்பாய் கிழங்கெடுக்க போவராகாண்டி வேறுதனை தந்தைகரங்கண்ணா தம்பி கிழங்கெடுக்க போவராகாண்டி ஒய்யாரமாய் கையை வீசி தம்பி கிழங்கெடுக்க போவராகாண்டி கத்தாலை வெளியிடனை தந்தைகரங்கண்ணா தம்பி கிழங்கெடுக்க போவராகாண்டி
அப்ப இந்த புனிதமான ஒரு செயல் உங்களுக்கு புரியாது. அதனால இதுக்கு நீங்க பெரியவங்க நீங்க ஒத்துழைப்பு தரணும். அப்படி அந்த நம்பிராஜன் பெண் குழந்தை மானின் வயிற்றிலிருந்து பிறப்பதற்கு காரணம் சிலம்பகி முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர். அந்த சிலம்பகி முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் அந்த நாராயண பெருமாள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வள்ளியும் தெய்வானையும் அந்த பெருமாளுடைய மகள் தான். என்னதான் மாமன் மகளாக இருந்தால் கூட சுப்பிரமணிய பெருமானுக்கு நேரடியாக கல்யாணம் வைக்கிற அந்த முறையை அவர் பெற்றிருக்கவில்லை. ஏன்னா இவர்கள் பிறந்ததெல்லாம் சிவபெருமானுக்கு பார்வதிக்கும் பிறந்தவர் அல்ல முருகப்பெருமான். சிவபெருமானின் நெற்றிக்கனிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். இவர் இந்த நெற்றிக்கனிலிருந்து தோன்றும் பொழுது தன் மைத்துனனான தன் தாய்மாமனான பெருமாள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாருங்க. 2 கண்களில் இருந்து வருகிற ஆனந்த கண்ணீரில் பிறந்தவர்களே வள்ளியும் தெய்வானையும். அதாவது எப்படி பிறக்கிறாங்க? அமுதவள்ளியாகவும் சுந்தரவள்ளியாகவும் தான் பிறக்கிறாங்க. இந்த அமுதவள்ளிய இந்திரன் எடுத்து வளர்க்கிறார். இந்திரனுடைய பட்டத்து யானைகள் வளர்த்தது. அதனாலதான் தெய்வ குழந்தையான அந்த குழந்தைக்கு தெய்வ யானை அப்படிங்கிற அந்த பேர் வந்தது. அது மட்டுமல்ல, சுந்தரவள்ளி அம்மையாராக பிறகு அந்த குழந்தை பிறந்தது இல்லைங்களா? அந்த குழந்தை பூலோகத்தில் அவதரித்து நம்பிராஜன் கிட்ட வளருது. இதுதான் அந்த பூர்வீகம். தெரிஞ்சுக்கணுங்க. வள்ளியில யாரு, தெய்வானில யாரு, அவங்க எப்படி பிறந்தாங்க, இதெல்லாம் நான் காரணம் கலைச்சகம் எந்த விதமான கட்டுக்கதையும் எந்த இடத்துல சொல்றதில்ல. கந்த புராணத்துல 10வது அத்தியாயத்துல வள்ளி திருமணம் அப்படிங்கிற அந்த 10வது அத்தியாயத்துல இந்த கருத்துக்களை முன்னோர்கள் பதிஞ்சிருக்கிறாங்க. வள்ளி எப்படி பிறந்தால் எப்படி வளர்ந்தாங்கிற கதையை சொல்லும் போது இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ புராணத்துக்கு போலாங்க. இப்படி சிலம்பகி முனிவர் எதுக்கு நாராயண பெருமான் சிலம்பகி முனிவரை வர்றாருன்னா அந்த வள்ளியை எப்படியாவது முருகன் கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதற்கு நாராயண பெருமானே சிலம்பகி முனிவராக அவதாரம் எடுத்து சிவபெருமான் கிட்ட வேண்டி அந்த வரத்தை பெறார். அந்த மானம் இருந்தது இல்லைங்களா, பெண் குழந்தை பிறந்தது இல்லைங்களா, அந்த மானின் பேர் அரபியின் பேர். அந்த அரபிங்கிற பெண்மான் வாரி வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த மகாலட்சுமி தான். இந்த அரபிங்கிற பெண் மானின் வீட்டிலிருந்து குழந்தை பிறந்து விழுகுது. அப்போ நம்பிராஜன் போய் விளக்கி பார்க்கிறாரு. மானின் வீட்டிலிருந்து குழந்தை பிறந்து விழுந்து அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு அந்த மான் ஓடுது. இப்போ அந்த நம்பிராஜன் அழகா நமக்கு பெண் குழந்தை இல்லைன்னு வேண்டியிருந்தோம், இப்ப இப்படி அழகான ஒரு பெண் குழந்தை நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி எடுத்து ஆறு தள்ளி கொள்கிறான். நம்பிராஜன் தன் அண்ணன்மார்களையும் தம்பிமார்கள் அழைத்துக் கொண்டு அந்த பெண் குழந்தையை கொண்டு போய் வேலுகுல தலைவியான தன் மனைவியான நங்கை போட்டு கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும்? தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டிட்டு இருந்தான். இப்ப சிவபெருமான அருளால பெண் குழந்தை கிடைச்சது. அது எப்படி கிடைச்சது? ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து அந்த குழந்தை பிறந்திருந்தால் உரிமை கொண்டாட யாராவது வந்திருப்பாங்க. பெண் மானின் வயிற்றிலிருந்து பிறந்த காரணத்தினால் யாரும் உரிமை கொண்டாட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த குழந்தை நமக்கு தான் சொந்தம் சொல்லி அந்த நங்கை மோகனி ஆற தழுவிக் கொள்கிறார். இப்ப அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அல்லங்களா? அப்படி பெயர் வைக்கும் நிகழ்வு எப்படி என்றால் தாம் தைய